வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தாவேகா ஓபிஎஸ் கூட்டணி இணைந்தால் யாருக்கு லாபம்? விஜய் நேரப்போகும் சிக்கல். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து செயல்பட்டால் அது விஜய்க்கு கண்டிப்பாக பயனளிக்குமா என்ற கேள்வி ஒன்று எழுந்துள்ளதா. அதாவது ஏனென்றால் புதிதாக அரசியலுக்கு வந்துள்ள விஜய்க்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருந்த நிலையில் பாஜகவை பிடியில் இருந்து ஓபிஎஸ் அவர்கள் திடீரென விலகி தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து அவர் கட்சியினர் மத்தியிலே விமர்சனங்களும் பெற்றுள்ளனதா. அதாவது இதைத் தொடர்ந்து அரசியல் வட்டாரங்களும் பெரும் பரபரப்பாகவும் பேசப்பட்டு வருகிறது. அண்மையில் கூட தமிழ்நாட்டுக்கு 2 நாள் பயணமாக வந்த பிரதமர் மோடி அவர்கள் தூத்துக்குடி, திருச்சி மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் கூட நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது அவரை அதிமுகவின் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியும், எஸ்பி வேலுமணி, KP முனுசாமி, தமாக தலைவர் GK வாசன், AC சண்முகம் உள்ளிட்டோர் பலரும் அவரை வரவேற்றனர். ஆனால் பிரதமர் மோடியை வரவேற்ற அனுமதி கோரிய முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லையாம். இதனால் ஓபிஎஸ்ஐ பாஜக மேலிடம் கலற்றிவிட்டதாக பார்க்கப்பட்டதாம். அதற்கு முன்பாகத்தான் அமித்ஷா வந்தபோது கூட ஓபிஎஸ்ஐ சந்திக்கவில்லை. இந்த நிலையில் தான் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் திடீரென பாஜகவை கடுமையாக விமர்சித்து தொடங்கினாராம். அது மட்டுமல்லாமல் திமுக மற்றும் தாவேகாடைகள் மட்டுமல்லாமல் போட்டி என்று கூறியிருக்கிறார். ஏற்கனவே விஜய்க்கு ஆதரவு அளித்து தொடர்பாக எதிர்காலத்தில் பரிசீலிப்போம் என்று ஓபிஎஸ் கூறியிருந்தார். தற்போது பாஜக கலைத்துவிட்ட நிலையில் ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்கள் இம்முறை கண்டிப்பாக விஜய்க்கு ஆதரவளிக்கும் வகையில் தான் அவருடன் கூட்டணி அமைக்கும் என்றும் கூறப்படுகிறதா. இதேபோல் விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்தே எந்த ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதியும் அவக செல்லவில்லை. அதிமுகவிலிருந்து விலகிய அன்வர் ராஜா திமுக பக்கமே சாய்ந்தார். அது மட்டுமல்லாமல் டெல்டா வட மாவட்டங்களில் கூட விஜய்க்கு ஆதரவு இருந்தாலும் கூட தென் மாவட்டங்களில் விஜய்க்கு பெரிய அளவில் ஆதரவு கிடைக்கவில்லை. ஆகையால் தான் ஓபிஎஸ் அவர்கள் தென் மாவட்டங்களில் நல்ல வாக்கு வங்கிகளை அதிகமாக பெற்று வந்தவர். ஆகையால் தான் விஜயுடன் அவர் கூட்டணி வைத்தால் தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக விஜய்க்கு அதிக வாக்கு எண்ணிக்கை அதிக சதவீதமாக உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதா. அதற்கு தான் முக்குள சமூகத்தைச் சேர்ந்தவர் கூட பிரதிபலிக்கும் வகையில் எந்த ஒரு பிரபலமான தலைவரும் தாவேக்கால் இல்லாததே காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் ஓபிஎஸ் தக்கவுடன் இணைந்து செயல்பட வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ஓபிஎஸ் தரப்பை சேர்த்துக் கொள்ளும் பட்சத்தில் தான் அது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பின்னலாகவும் பார்க்கப்படுகிறதா. ஏனென்றால் விஜய் தற்போது புதிதாக அரசியலுக்கு வந்திருப்பதால் அரசியல் ரீதியாக எந்த ஒரு குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்க முடியாது. அதே போலதான் ஒரு மாற்று அரசியலை விரும்புவோர் விஜய்க்கு ஆதரவு அளிக்கப்பட்டால் தயாராக இருந்து வருகிறார்கள். அதேபோல் அரசியல் படுத்தப்படாதவர்களும் தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்கிறார்களாம். இது மட்டுமின்றி ஆனால் ஓபிஎஸ்ஐ சேர்க்கும் பட்சத்தில் விஜயின் நிலைப்பாடு, அதாவது திடீரென மாற்றம் அடைந்துள்ள ஓபிஎஸ்ஐ சேர்த்தால் விஜய்க்கு அக்கட்சியில் மத்தியிலும் சிக்கல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமின்றி விஜய் மீது விமர்சனங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஏனென்றால் 3 முறை முதல்வராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அதேபோல் ஓபிஎஸ்ஐ எதிர்த்து அரசியல் செய்வது பழகியவர் கிடையாது. பாஜக படியில் இருந்தால் முக்குளத்தேவர் தாவேகாவை தொடங்கியதிலிருந்தே விஜய் அவர்கள் பாஜக எதிர்ப்பில் தீவிரம் காட்டி வருகிறார். இதனால் ஓபிஎஸ்டன் கூட்டணி அமைத்தால் அது விஜய்க்கு பின்னடைவு ஏற்படுத்த அதிக வாய்ப்பு உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.